Hi friends, இன்னைக்கு நம்ம ரூப் சென் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு லெமன் ஊற்றிக்கலாம். ரூப் சென் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். சால்ட் மஞ்சள் அண்ட் லெமன் ஊற்றின்னு வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கின்ற வெங்காயம் கருப்பில் போட்டுக்கலாம். ஸோ நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். மீன் குழம்புக்கு ப்ரௌனாக வச்சுடுங்க. நீங்கள் நினச்சா பேஸ்ட்ரி பண்ணிக்கலாம். ஆனியனு நாங்கள் பேஸ்ட்ரி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடும் மீன் வெங்காயம். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சின்னு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பச்சை வாசனை புழியணும். அது என்னது வெங்காயம் கருப்பில் இஞ்சி பூண்டு நல்லா பேஸ்ட்டு பச்சை வாசனை போட்டு மஞ்சாத்தூள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மஞ்சாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மீன் குழம்புல மிளகாத்தூள் நிறைய போட்டுனா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக நீங்கள் ஃபிஷ் கறி பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா நம்ம அது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பச்சை வாசனையெல்லாம் போயிட்டுனா அப்புறம் நம்ம டமாட்டோ ஒரு 5 டமாட்டோ எடுத்துன்னு நல்லா டமாட்டோ பேஸ்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெய் கொஞ்சம் மேலே வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மசாலாங்களெல்லாம். ஸோ அந்த எண்ணெய் மேலே வந்து நம்மளுக்கு மசாலா எல்லாம் ஃப்ரை ஆகிற மாதிரியே மீன் குழம்புல. ஸோ இந்த அப்புறம் அந்த டமாட்டா நம்ம அரைச்சல கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். கலர் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ புளி தண்ணி கச்சி ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். புளி பாயில சூப்பராக மீன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ புளி தண்ணி ஊற்றிண்டோம். அது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போது நல்லா கொதிக்க வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொதிச்சுட்டு அப்புறம் நல்லா கொதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொதிக்க வச்சுட்டு இப்போ நம்ம தனியா பவுடர் இருக்குதுல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தனியா பவுடர் அண்ட் ஜீரா பவுடர். இப்போ நம்ம குமீன் பவுடர் மாங்காய் இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் போட்டுக்கலாம். வெண்டைக்காய் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மாங்காய் போட்டு கொதிக்க வச்சுருக்கோம். ஸோ மாங்காய் போட்டுன்னா அது கொஞ்சம் நல்லா கொச்சின்னு போடணும். ஒரு கரம் மசாலா அடி போட்டுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நல்லா கொச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரூப் சந்து ஃபிஷ்ஷை நம்ம மெதுவாக போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டு முள்ளுமாக கரண்டி வச்சு கிளறுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் கொத்தமல்லி போட்டுன்னு தூவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஃபிஷ் கறி பிடிச்சினா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.